தலைப்பு பிரவேசிக்கால தாஜ்மஹால் கி ஆத்ம கஹானி பற்றி தான் இந்த எஸ்ஸேல நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தாஜ்மஹாலோடைய என்ன ஸ்பெஷல், ஸோ அதை பற்றி தான் இந்த எஸ்ஸேல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அப்டேஷன் வரும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோட அந்த வீடியோஸ்குள்ளே எல்லாமே போனீங்கன்னா எல்லா வீடியோஸுமே இருக்கும். உங்களுக்கு அந்த இம்பார்ட்டண்ட் லெசன்ஸோட வீடியோஸ் தான் நான் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் டியூரிங் தி எக்ஸாம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது இந்த எஸ்ஸேவோட மீனிங்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதனுடைய ரைட்டர் யாருன்னா பாபு குலாபராய. लेखक परिचय, ताजमहल की आत्म कहानी नामक लेख ஸ்ரீ பாபு குலாபராயக்கா லிखी. ஸோ இது யார் எழுதுனா அப்படின்னா பாபு குலாபராயருடைய ஒரு படைப்பு. ஹிந்தி கே மகான் லேखक है. அவர் ஹிந்தியில் ஒரு மிக சிறந்த ஒரு எழுத்தாளர். லேக் பரிச்சை, தாஜ்மஹால் பிரேம் கா பிரதீக் ஹை. ஸோ அதாவது என்னென்னா தாஜ்மஹாலை பற்றி லேக் பரிச்சுன்னா அதை படைப்பினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. தாஜ்மஹால் ஒரு அன்பிற்கான அடையாளம், பிரதீக் அப்படின்னா சிம்பிள். உசிசி சம்பந்தித், அது ரிலேட்டடான, உசிசினா ரிலேட்டட் டு தட், சம்பந்தித்னா ரிலேட்டடு. குச் பாதோங், ஸோ சம் ஃபியூ இன்ஃபர்மேஷன்ஸ் இஸ் லேக் நேம், இந்த இதில் நமக்கு பத்தாயி கைகை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ சாராங்ஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கம், தாஜ்மஹால் மகான் ஆச்சரிய ஹை. தாஜ்மஹால் ஒரு மிக சிறந்த ஒரு ஆச்சரியத்தில், அதாவது 7 ஒண்டர்ஸில் ஒன்றுன்னு சொல்கிறாங்களே, அதுதான் ஆச்சரியம்னா ஒண்டர். தாஜ்மஹால் கோ ஷாஜஹான் ने மும்தாஜ் கே லியே பனாயா. தாஜ்மஹாலை ஷாஜஹான் மும்தாஜுக்காக கட்டினார், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். மும்தாஜ் தாஜ்மஹால் மேம் சோ ரஹி ஹை. அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா மும்தாஜ் தாஜ்மஹாலில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சோனா ஸ்லீப்பிங், தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஷாஜஹான் கே மர்னே கே பாத், ஷாஜஹான் இறந்த பிறகு, மர்னா டெத்து, இறந்த பிறகு, உஸ்கோ பி, அவரும் என்ன பண்ணுறாரு, வஹாங் தஃப்னாயா கயா, அங்கேயே அவர் புதைச்சிடுறாங்க. அதாவது அங்கேயே பரியல் பண்ணிடுறாங்க. யாரை, ஷாஜஹானையும் மும்தாஜ் கூடவே பரியல் பண்ணிடுறாங்க. கயி சவுசால் வீட்டு கையி, நிறையா 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த தாஜ்மஹாலை கட்டி. அதுதான் பீட்டு கைனா நிறைய வருஷம் போயிடுச்சு, 100 இயர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஃபிர்பி இருந்தாலும் தோனோங் கா பியார், அந்த 2 பேருடைய அன்பு தாஜ்மஹால் மேம் சுரக்ஷித் ஹை, தாஜ்மஹாலில் பாதுகாக்கப்பட்டிருக்கு, ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. சுரக்ஷித் அப்படின்னா ப்ரொடெக்ஷன். इसलिए दुनिया के महान आश्चर्य में, அதனால தான் இது உலகத்தினுடைய மிக சிறந்த ஒண்டர்ஸில் தாஜ்மஹால் கி கண்ணா, தாஜ்மஹாலும் ஒரு எண்ணிக்கை, அதாவது 7 அதிசயங்களில் ஒன்று. அதுதான் தாஜ்மஹால் ஒன்றாக இருக்குது. கி ஜாத்தி ஹை தாஜ்மஹால் கா டர். ஸோ தாஜ்மஹால் தாஜ்மஹாலுடைய பயம் என்ன, அதாவது அந்த நினைவிடம் இருக்குது. ஸோ பட் அதை பற்றியான ஒரு பயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, மும்தாஜ்னே அப்பனே பதீசே கஹாக்கி, மும்தாஜ் தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்களாம், மேரே மர்னே கே பாத், நான் இறந்த பிறகு பேஜோட ஒரு ஒப்பற்ற ஒரு நினைவிடம் கபர் பனாயே, பேஜோட் கபர் ஒரு ஒப்பற்ற ஒரு நினைவிடம், ஒரு இடம் எனக்காக கட்டுங்க பனாயே சொல்லியிருக்காங்க. அப்போது ஷாஜஹான்னே வைசாஹி கியா, ஷாஜஹாவும் அதே மாதிரி வயசான சேம் லைக் தட் அவங்க பண்ணிட்டாங்க. வஹாங் கயி யாத்ரி ஆத்தேஹே, அங்கே மெனி ட்ராவலர்ஸ், டூரிஸ்ட், யாத்ரி அப்படின்னா டூரிஸ்ட், நிறைய டூரிஸ்ட் வராங்க. ஏக் தின், அது போல் ஒன் டே ஏக்கு பதி பத்னி ஆயே, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வராங்க. பத்தினினே பதிசே கஹாக்கி, அப்போது ஒய்ஃபு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்களாம், யதி ஒருவேளை, இஃப் தும் அனுபம் ஸ்மாரக் பனானே கா வச்சன் தோ, நீங்கள் அனுப்பம் அன்கம்பேரபிள், அதாவது ஒப்பற்ற நினைவிடம், ஸ்மாரக் அப்படின்னா மெமோரியல் ஹால் பனானேக்கா கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு வச்சன் தோ, எனக்கு ப்ராமிஸ் பண்ணிங்க அப்படின்னா, தோ அபி, நான் இப்போவே மைன் இஸ் தாஜுக்கே, இந்த தாஜ்மஹாலினுடைய உஸ் பூர்ஜுன்னு அந்த உயரத்துலேருந்து, அந்த தாஜ்மஹாலுடைய உயரத்திலிருந்து குதிச்சு ஜம்ப் பண்ணி அப்படி என்னுடைய பிரான் தியாக் தூங்கா, என்னோட உயிரை நான் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். எனக்காக நீங்கள் ஒரு இது மாதிரி ஒரு நினைவினம் கட்டுறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் இப்போவே என்னோடய உயிரை இந்த தாஜ்மஹால் இந்த பில்டிங்லேருந்து குதிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் என்னென்னா தாஜ்மஹால்கோ இஸ் பாத்துக்கா டர் ஹைக்கி. ஸோ தாஜ்மஹாலுக்கு இந்த விஷயத்தை பற்றி தான் என்ன பயம் அப்படின்னா, கோயி ஒருத்தரும் சச் முச்சு உஸ்கே பிராங்கன் மேம் ஜான் ந தேதோ, ஒருத்தரும் உண்மையாகவே இந்த பிராங்கன், என்னுடைய முற்றத்திலிருந்து, என்னுடைய பில்டிங்லேருந்து ஜான் உயிரை ந தேத்து, உயிரை விடக்கூடாது அப்படின்றதான் அதனோட பயமா. ஏன்னா தாஜ்மஹால் மாதிரி எல்லாரும் ஆசைப்படுவாங்க இல்லையோ, நமக்கு இப்படி இருந்தால் ஒன்று எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதை பார்த்து ரசிக்கலாமே தவிர
அந்த மாதிரி மக்கள் வந்து நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாஜ்மஹால் கி யா சாஹ. ஸோ தாஜ்மஹாலோடைய விருப்பம் என்னவா இருக்கான்னா, சினிமா மேம் திக்காத்தே ஹைக்கி. ஸோ நம்ம சினிமாவில் பார்க்குறோம் தாஜ்மஹால் பியார் கா பிரதிகை, அன்புனாலே தாஜ்மஹாலை தான் நம்ம காமிக்கிறாங்க, அடையாளமாக தான் காமிக்கிறாங்க. சித்திரக்கார் சித்திர கிங்சத்தே ஹை. சித்திரக்கார்னா என்ன, இந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்களே அவங்க சித்திர படம் வந்து வரைகிறாங்க, பிக்சர் கிங்சத்தே வரைகிறாங்க. கவி கவிதாயும் லிக்தே, கவிஞர்களும் கவிதைகளை அதன் மேலே இது தாஜ்மஹாலை பற்றி எழுதுகிறாங்க. ஃபிர்பி தேஷ்மேம், இருந்தாலும் இந்த தேசத்தில் பியார் கா அபாவ் ஹை. ஸோ அதில் ஒரு குறை இருந்துட்டு தான் இருக்குது. அபாவ் அப்படின்னா டெஃபிஷியன்சி, குறை. அன்பில் இந்த தேசத்தில் குறைவு இருக்கிறது. லோக் ஏக் தூசரே சே குருனா கர்த்தே ஹே. மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹேட் பண்ணுறாங்க. குருனா அப்படின்னா ஹேட், வெறுக்கிறாங்க. தேஷ்க்கு யஹ பூரி அவஸ்தா, இந்த தேசத்தினுடைய மோசமான நிலைமை தேக்குகர் பார்த்துட்டு தாஜ்மஹால் கஹ்ருதை விதீர்ண ஹோத்தா ஹே. தாஜ்மஹாலோட இருதயம் வந்து ரொம்ப கஷ்டப்படுதான். விதீர்ண ஹோத்தாஹேன்னு ரொம்ப மனசு கவலைப்படுகிறது. தாஜ்மஹால் சாஹத்தா ஹைக்கியா. நான் தாஜ்மஹாலோட விருப்பம் என்ன அப்படின்னா, பாரத்வாசி இந்தியன்ஸ் வந்து உஸ்ஸே பிரேம் கா பாட் லேக்கர் ஏக் ஹோ ஜாயேங். அந்த தாஜ்மஹால் கிட்டேருந்து அன்பினுடைய பாடத்தை கொண்டு சென்று ஏக் ஹோ ஜாயேகா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றா யூனிட்டியாக வாழணும் அப்படின்றது சொல்லுதான். இஸ் தரகு இந்த மாதிரி தேஷ்கா கல்யாண் கரேங்க, அந்த மாதிரி தான். அப்போது இது மூலமாக என்ன தெரியுது, தாஜ்மஹால் இந்த தேசத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களே சொல்லித்தருது, கல்யாண் கரேங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நெக்ஸ்ட்டு பிரேம் சப்சே படி விபூதி. பிரேம் கே பினா துனியா நஹி ஹே. அதாவது அன்பில்லாமல், வித்தவுட் லவ் துனியா நஹி ஹே, இந்த உலகம் கிடையாது. ஷாஜஹான்கோ மும்தாஜுக்கே பிரதி பியார்த்தா. ஷாஜஹானுக்கு மும்தாஜுக்கே பிரதி, மும்தாஜ் மேலே ரொம்ப அன்பு அதிகம். பியார்த்தா இசி பிரேம் கே காரன், இந்த அன்பின் காரணத்தினால் உஸ்னே ஷாஜஹான் தாஜ்மஹால் பனாயா, தாஜ்மஹால் கட்டினார். ஏக் அத்தியாச்சாரினே, இதுக்கு என்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னா, ஒரு அத்தியாச்சாரி ஒருத்தன், அதாவது ஒரு கெடுதல் செய்கிறவன், காவும் நிறைய கிராமங்களை என்ன பண்ணிடுறான்னா கோச்சலாயா எரிச்சிடுறான். ஆனால் மக்கர் வஹ தாஜ்மஹால்கோ ந கிரா சக்கா, அவனால் என்ன பண்ண முடியல, அந்த தாஜ்மஹாலை எதுவுமே செய்ய முடியல. ந கிரனா அதை கீழே எதுவுமே சாய்க்க முடியல, அதை அழிக்க முடியல. பிரேம் கே ஆகே, அன்பிற்கு முன்னாடி சத்ருக்கா, அந்த எதிரிகளுடைய சிர்பி தலையும் ஜுக்கத்தாக, தலை பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஜுக்கத்தான பெண்ட் பண்ணுற, தலை குனிந்து தான் ஆக வேண்டும் அன்பிற்கு முன்னாடி. பிரேம் ஹி, அன்பு தான் சிருஷ்டிக்கு சப்சே, இந்த படைப்புகள் எல்லாவற்றிலும் படி விபூதி ஹை, மிக சிறந்த ஒரு செல்வமாக இருக்குது. அதுதான் விபூதினா செல்வம். विशेषता है ना, इस लेख में लेखक प्रेम का प्रतीक ताजमहल के बारे में नए आयाम से अपने विचार प्रकट करते हैं. இந்த படைப்பில் லேखक என்ன பண்ணுறாரு, பிரேம் கா பிரதீக், அன்பனுடைய அடையாளத்தை எப்படி சொல்கிறாருன்னா, தாஜ்மஹால் கே பாரே மேம், தாஜ்மஹாலை பற்றி சொல்லி நயி ஆயம், ஸோ புதுவிதமான முறைகளில் தன்னுடைய கருத்தை, அப்பனே விசார், தன்னுடைய கருத்தை பிரகட் கத்தை வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கதையில். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. ஸோ கொஷின் ஆன்சர்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எஸ்ஸே நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஷின் ஆன்சர்ஸை அது அப்படியே அந்த எஸ்ஸேல இருக்கிற பேராகிராஃப்ஸை நீங்கள் காப்பி பண்ணிடலாம். துனியா கே மகான் ஆச்சரியங்களும் தாஜ்மஹால் கி கண்ணா கியோங் கி ஜாத்தி ஹை. அப்போ அந்த தாஜ்மஹால் கி கண்ணா ஆச்சரியம், இந்த வேர்ட் தான் உங்களுக்கு க்ளூ வேர்ட்ஸ். ஸோ அந்த டேர்ன் பண்ணிங்கன்னா அந்த எஸ்ஸேல, ஸோ அப்படி இருக்கும் பாருங்கள், தாஜ்மஹால் மகான் ஆச்சரிய. ஸோ இந்த பேராகிராஃப் தான் ஃபஸ்ட்டு கொஷினுடைய ஆன்சர். உங்களுக்கு அதை அப்படியே காப்பி பண்ணிவிடுங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மும்தாஜ்னே அப்பனே பதிசே கியா கஹா, தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொன்னாங்க, और ताजमहल को किस बात का डर है. ஸோ தாஜ்மஹாலுடைய பயம் என்ன, ஸோ அதுதான் எதை நம்ம எழுத போகிறோம். ஸோ வந்து லாஸ்ட் பேராகிராஃப், அதாவது தாஜ்மஹால் கா டர், லாஸ்ட் பேராகிராஃப் தான் உங்களுக்கு செகண்ட் கொஷினுடைய ஆன்சர். அண்ட் தென் தேர்ட் கொஷினும் ரொம்ப ஈஸி தான். தாஜ்மஹால் கா ஹிருதய் கியோங் வித்தீர்ண ஹோத்தா ஹை और वह क्या चाहता है. இதுவும் நம்ம என்ன படித்தோம், அந்த வித்தீர்ணன்றது ஹிருதய், அதுதான் உங்களுக்கு இந்த பேராகிராஃப் வித்தீர்ண, அதாவது தாஜ்மஹால் கி சாஹ. ஸோ இந்த பேராகிராஃப் தான் தேர்ட் கொஷினோட உங்களுக்கு ஆன்சர். ஸோ இது படிச்சிங்கனாலே போதும். ஸோ இதுலேயே உங்களுக்கு இஆர்சி வரப்போகுது. இஆர்சி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, ஸோ இந்த க்ளூ வேர்ட்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த க்ளூ வேர்ட்ஸில் தான் உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ இந்த இஆர்சி இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ எஸ்சி படித்தாலும் அதோட 7 இஆர்சியை ரெஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லைனை படிச்சுட்டு இது ஒரு க்ளூ வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ இதில் டோட்டலாக 3 ERCs இருக்குது. அதை நல்லா ஈஸியாக ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் எந்த எஸ்ஏஸ் படித்தாலும் ERC இருந்ததுன்னா எஸ்ஏ படித்து முடித்த உடனேவே ERCயும் ரீட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ERCயில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.